கேட்க வேண்டிய கேள்வி அவ்வளோ கோபம் வருது. நாட்டு மக்கள் பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு எது தேவையோ அதுதான்ப்பா நீ கொடுக்கணும். உன் வீடா, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் உதயநிதி அரியஸை வச்சு பார்த்தீங்களா, அவரே சொல்கிறார் எனக்கு சரியாக படிப்பு வரலன்னு. உங்கள் பிள்ளையை படிக்க வச்ச லட்சணம் என்ன? இதே மாதிரி நாட்டு மக்கள் நாட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன் உங்கள் ஸ்டாலினில் 50 கோடி கேட்க 25 கோடி 50 கோடின்னு எலெக்ஷனுக்கு கேட்க தெரியுத? அதை இப்போ போய் இந்த பாவம்ப்பா இந்த துப்புரவு தொழிலாளர், அவன் தொழிலாளர், நான் தொழிலாளருக்கான கட்சி அப்படின்னு கேட்க வேண்டியது தானே. எங்கள் ஆள் அட்ரஸ் கேட்கணும். அப்போ என்ன அர்த்தம்? ஏபி சொன்னது ரைட்டு தானே. எங்கே போய்விட்டா கம்யூனிஸ்ட் இருக்கிறதே தெரியலன்னு உண்மை தானே. நான் மத்தியஸ்தம் செய்யவில்லை. பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தான் என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள். அதனால் தான் நான் இந்தியாவிடம் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே போவீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு திருச்சி வா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன என்பதை பற்றி ஒரு அரசியல் அலசல் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம மாணவர்கள் படிப்பாற்றல் மட்டும் இருந்தவங்களாக இருந்தால் போதாதான், படைப்பாற்றல் இருக்கணுமா. சொல்கிறது யார்? அவர் தான், நம்ம ஸ்டாலின் தான் சொல்கிறார். படிப்பாற்றல் படைப்பாற்றல் அப்படிங்கிறது. படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க முடியாது. யார் செஞ்சது? அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க சார். அது கஸ்தூரி ரங்கன் சார், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தினுடைய தலைவராக இருந்தவர் சார், ஜீனியஸு சார். அப்துல் கலாம் மாதிரி அவங்க வந்து சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானி. அவர் பேர் தான் கஸ்தூரி ரங்கன். அவர் தலைமையில் இருந்தது வந்து இன்றைக்கி உலகத்துக்கு என்ன மாதிரி கல்வி தேவை, இந்தியாவுக்கு எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட போட்டி போட அளவுக்கு இருக்கணும்னா எப்படி கல்வி தேவைங்கிறத பல வருடங்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க சார். நீங்கள் என்ன சொன்னால் அது தேவையில்லைங்கிற. ஆமாம், எனக்கு திராவிட கல்வி தான் தேவைங்கிறார். திராவிட கல்வினா அரியஸ் கல்வி தான் எல்லாத்தையும் அரியஸ் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். படிப்பாற்றல் இருந்தால் போதாதான், படைப்பாற்றல் இருக்கணுமா. அதாவது அவங்க அப்பா மாதிரி 7ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு கதை வசனம் எழுதுனா போதுங்கிற. இப்போ படிப்பாற்றல் பார்ப்போமே. இப்போ படிப்பாற்றல்ங்கிறாங்க. எத்தனையோ என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு கேம்பஸில் வேலை கிடைச்சிருது, என்ஜினியரிங் கல்லூரிகளில் வேலை கிடைச்சிருது, வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருப்பது படிப்பாற்றலா படைப்பாற்றலா? அவங்களுக்கு எதுக்கு படிப்பாற்றல் தேவை. படிப்பாற்றல்னால அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சி பெரிய லெவலில் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்காங்க. உங்கள் படைப்பாற்றலை கொண்டாந்து உங்கள் அப்பா மாதிரி கதவசனம் எழுத வச்சா என்னத்தை உருப்படும்? அது டாக்டருங்க இருக்காங்க, டாக்டருக்கு படிப்பாற்றல் தான் தேவை. அந்த இதை வந்துக்கிட்டு மருத்துவத்தை நல்லா படிக்கணும். அவர் போய் என்னத்தை படைப்பாற்றல் கவிதை எழுதிக்கிட்டு இருக்க போகிறாரா? அவருக்கு எதுக்கு படைப்பாற்றல்? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்கெல்லாம் படிப்பாற்றல். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து நல்லா படித்தவங்களை தேர்ந்தெடுக்கிறான். அவங்களுக்கு எதுக்கு படைப்பாற்றல்? மாணவர்களுக்கு பெறும்போது வந்து படிப்பாற்றல் தான் வரணும். படிப்பாற்றல் வந்தால் படைப்பாற்றல் தானாக வந்துடும். இவர் என்ன சொல்கிறார்? படிப்பாற்றலை விட படைப்பாற்றல் தான் வேணுங்கிறார். அப்பா ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்லிட்டாருன்னா, அதெல்லாம் தூக்கி போடியா புதிய கல்வி திட்டத்தெல்லாம், நான் கொண்டு வரையா கல்வி திட்டங்கிறார். உருப்பட்ட மாதிரி தானே நாடு, படித்தவங்க கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். டெவலப்மெண்ட்டு 3 தடவை சொல்கிறாரு. இவர் சொல்கிற கல்வியை நம்ம படித்தோம்னா என்ன ஆகுறது? 9,000 நல்லா புரிஞ்சுக்காங்க, 9,777 அப்படின்னு ஒரு நம்பர். 9,777. அதை நம்ம ஸ்டாலின் எப்படி சொல்கிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள். முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9,777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த ஆண்டு மட்டும் எவ்வளவு தெரியுமா? 901. ஆக 9,777 9,777ன்னு சொல்லி ஒரு நம்பரை கூட படிக்க தெரியல. இவர் சொல்கிற கவிதை படித்தா நம்ம கதை என்ன ஆகும்? என்ன சொல்கிறாருன்னா, என்ன கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாருன்னா,
இருமொழி கொள்கை தான், வேறு மொழிக்கே தேவையில்லை. உங்கள் வீட்டு பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கோங்கப்பா. இருமொழி கொள்கையை நாட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் யாரையா கேட்க வேண்டிய கேள்வி அவ்வளோ கோபம் வருது. நாட்டு மக்கள் பிள்ளைங்கப்பா, அவங்களுக்கு எது தேவையோ அதுதான்ப்பா நீ கொடுக்கணும். உன் வீடா, உன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களா இருந்தால் உதயநிதி ஐஏஎஸ் வச்சு பார்த்தீங்களா, அவரே சொல்கிறார் எனக்கு சரியாக படிப்பு வரலன்னு. உங்கள் பிள்ளைய படிக்க வச்ச லட்சணம் என்ன? இதே மாதிரி நாட்டு மக்கள் நாட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு அரசாங்க பள்ளியில் வரான்? ஏழ்மை. கொஞ்சம் வசதி இருந்தால், பெற்றோர்கள் நல்லா இருந்தால் பாவம் தனியார் பள்ளியில் போய் நல்லா படிச்சுட்டு நீட்டெல்லாம் ஊதி தள்ளிட்டு போயிடுவான். வேறு வழி இல்லாமல் அரசாங்க பள்ளியில் வரான் ஏழை மாணவர்கள். அவர்களை நீங்கள் ஒழுங்காக நடத்த வேணாமா? நல்லா நடத்த வேணாமா? வருங்கால சந்ததியினரை உருவாக்க வேண்டாமா? இப்படி குட்டிச்சவராக்குறீங்களே. இவர் ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கிட்டு அதுக்கு பெரிய விட்டு அதுக்கு எனக்கு நிதி வேற கொடுன்னு ரவுடித்தனம் பண்ணுறது. அவங்க புதிய கல்விக் கொள்கை இப்போ நடத்தினா தான் அவங்க உதவி செய்வேன்னா முடியாது. நான் இதைத்தான் நடத்துவேன், திராவிட கல்வியை தான் நடத்துவேன், கொடுங்கிறது. என்னத்தை கிழிச்சிங்க? புதிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க, காரி துப்பிடுவீங்க. என்னவா 8ஆம் கிளாஸ் வரை பரீட்சையே இல்லையா, எல்லாம் பாஸான். அப்படி எதுக்கு ஸ்கூலு 8ஆம் கிளாஸ் வரை? 9ஆம் கிளாஸ்லேருந்து ஸ்கூல் வைக்க வேண்டியது தானே? 8ஆம் கிளாஸ் வரை தான் பரீட்சை இல்லைல்ல. 8ஆம் கிளாஸ் வரை ஸ்கூலு எதுக்கு? எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே அங்கேயே வீட்டிலேருந்தே படிச்சுக்க சொல்ல வேண்டியது தானே? எல்லாம் பாஸ், ஆல் பாஸ் 8ஆம் கிளாஸ் வரை. அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9ஆம் கிளாஸ் வரை 9ஆம் கிளாஸ்க்கு ஒரு சாதா ஒரு பரீட்சை வைப்பாங்களாம். அப்புறம் 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் பரீட்சையாம், 11ஆம் கிளாஸுக்கு பரீட்சை இல்லையா. குட்டிச்சவரை ஆக்கி பரீட்சைங்கிறது தானே மெயின். வாழ்க்கையில் படிப்பில் பரீட்சைன்னு ஒன்று இருந்தால் தானே அவன் நல்லா படிப்பான். பாஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லா பக்கத்தையும் புரட்டி படிப்பான். பாஸே பண்ண தேவையில்லைன்னா பக்கத்தையே படிக்க மாட்டானே. உங்களை மாதிரியே இந்த சந்ததியினரை ஆக்கணும். அவர் இந்த இதில் அறிவுரை கொடுக்குறார் எல்லாருக்குமே. எப்படின்னா, யாராவது படிப்பை பாதியில் நிறுத்தியிருந்தால் உங்கள் நண்பர்கள் அவர்களை படிப்பை தொடர சொல்லுங்கள்ங்கிறார். நீங்களே டிகிரியில் ஐஏஎஸ் வச்சுருக்கீங்களே, நீங்களே அப்போவே படிப்பை தொடர்ந்துருக்கலாமே. இல்லை இப்போவாச்சும் தொலைதூர கல்வியில் பேசாமல் படித்து ஒரு டிகிரி வாங்கியிருக்கலாமே. எல்லாம் ஐஏஎஸ்ஸு. உங்கள் பையன் அதை விட மோசம், எனக்கு ஒழுங்காக படிப்பு வரலங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அவர் லைலா காலேஜில் படித்தது பூரா ஐஏஎஸ்ஸு. நீங்கள் முதல்ல படிப்பை தொடர்ந்துருக்கலாமே. உங்கள் அப்பாவுக்கு புத்திமதியை சொல்லியிருக்கலாம். 7ஆம் கிளாஸு அட்லீஸ்ட்டு படிப்பை அவர் தொடருங்கன்னு சொல்லியிருந்தால் ஏதோ முடியல டைம்லேயாச்சும் ஏதாச்சும் ஒரு டிகிரி வாங்கியிருப்பார். முதல்ல உங்கள் குடும்பத்துக்கு தான் இந்த அறிவுரை தேவை. மற்றவங்கெல்லாம் நல்லா படிக்கிறாங்கல்ல. அதனால் மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், இந்த கூட்டம் படிக்காத கூட்டம்ப்பா. இது ஒன்றும் எதுக்கு 8ஆம் கிளாஸ் வரை ஃபெயிலே இல்லைன்னு ஏன் சொல்கிறான்? எல்லாம் திட்டுறான். டேய் 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் இந்த திமுககாரன் எல்லாம் திட்டுறான். அப்போ இவங்களுக்கு கோவம் வருது. நம்மளை பூரா 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் சொல்கிறான். வருங்காலத்தில் நம்ம திமுககாரன் எவனுமே 4ஆம் கிளாஸ் அதை பரீட்சை வச்சிங்கன்னா 4ஆம் கிளாஸை தாண்ட மாட்டான். அதனால் எல்லாத்துக்கும் 8ஆம் கிளாஸ்ன்னு வச்சிரு. எவனுமே நம்மளை பார்த்து நீ 4ஆம் கிளாஸ் கூட படிக்காதவன் எழுதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் 8ஆம் கிளாஸ் பாஸ். நம்ம அது திராவிட இயக்கம் இல்லை, திராவிட கல்வி நம்ம ஆளுகளுக்கு தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு 100% இவங்க இலக்கு என்னமா 100% பாஸ் பண்ணணுமா. திறமையை பற்றி அவங்க இப்போ கவலையே பண்ணல. எங்களுக்கு தேவை அவங்க அப்பா ஒரு குட்டிச்சவராக்குனார் இல்லை, சமச்சீர் கல்வின்னு வச்சு எல்லா பெண்ணும் நீட்டில் ஃபெயில் எதுக்கானா. அதனால் தன்னை மாதிரியே தங்கள் குடும்பத்து மாதிரியே நாட்டை ஆக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். கிராமத்தில் இருக்கிற பசங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தலைவிதி வறுமை, வருமானம் இல்லை. உங்கள் பெற்றோர்களுக்கு வருமானம் இல்லாமல் அரசு பள்ளியில் சேர்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்கள் தாய் தந்தையிட்ட பணம் வாங்கியாச்சும் 3வது மொழி 4வது மொழி எது வேணாலும் படிங்க. ஹிந்தியை படிங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃப்ரெஞ்சை படிங்க. உங்களுக்கு +2ல் ஃப்ரெஞ்சு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும், படிங்க. இதில் படிங்க. நீங்கள் ஜெர்மன் வேணுமா படிங்க. எந்த கல்வி உங்களுக்கு தேவையோ அதை படித்து கொள்ளுங்கள். இந்த முட்டாள்கள் கூட்டம், இந்த கோமாளிகள் நமது கல்வியை நிர்ணயிக்க இவர்களுக்கு அறிவு கிடையாது. அவங்க வீட்டில் வச்சுக்க வேண்டியதுதான். இன்ப நிதியை நீ இவ்வளோ படின்னு சொல்லி, அப்போ இன்ப நிதி நீ 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் ஒத்துக்கிறோம். உங்கள் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஆனால் பேர பிள்ளைய பூரா அவங்க சன்ஷைன் ஸ்கூல்னு சொல்லி உங்கள் பொண்ணு இங்கிலீஷ் ஸ்கூலாக நடத்திக்கிட்டு அதில் ஹிந்தி இதெல்லாம் நடத்திக்கிறீங்க. வீட்டுக்கு ஒரு இது நாட்டுக்கு ஒரு பாடமா, வீட்டுக்கு ஒரு பாடம், நாட்டுக்கு ஒரு பாடமா. எத்தனையோ தடவை திட்டோம், திருந்துற மாதிரி இல்லை. நம்மளை குட்டிச்சவராக்கணும். தமிழ்நாட்டோட தலை விதியாக இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்கள் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கஸ்தூரி ரங்கன் கொடுத்த இந்த கல்வியை படிக்கிறான். நம்ம தலை விதி இந்த திராவிடவனுக்கு ஓட்டை போட்டு
மறுபடியும் இந்த குப்பையவே நம்ம தலையில் கொட்டுகிறார்கள் அப்படின்னு ஸ்டாலினுக்கு கடுமையான தண்டனத்தை தெரிவிச்சுக்கிறான். வருங்கால சந்ததியினரின் வாழ்க்கையவே உங்களுடைய முட்டாள்தனத்தால் பாழடித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை வருங்காலம் சந்ததி வந்து மன்னிக்க மாட்டான். வருங்கால சரித்திரம் உங்களை மன்னிக்காது. நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை இந்த மாணவ சமுதாயத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மத்திய அரசாங்கத்தை பாராட்டுறதுக்காக நான் பண்ணலை. அதில் வந்து இதே கிடையாது. மத்திய அரசாங்கம் வச்ச கமிட்டியில் வந்துக்கிட்டு அரசியல் கிடையாது. நிபுணர்கள் தான் அதை இது பண்ணாங்க. நல்லா படிக்கட்டுங்கிற எண்ணத்தில் அவங்க உருவாக்குறாங்க. அதை தடுப்பதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலினுக்கு முன் வைக்கிறோம். திருந்துனா திருந்துங்க, திருந்தல்னா அந்த கருணாநிதி டிவியில் எழுதி கொடுக்குறத வாங்கி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நாட்டை குட்டிச்சவராக்குங்கள் ஸ்டாலின் அப்படிங்கிறத முதல் கருத்தாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து வைகோவை பற்றி ஒரு அதிர்ச்சியான செய்தி. வைகோவை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கூடவே இருந்தார் மல்லை சத்யா. அவருக்கு தான் இவருடைய ரகசியம் பூரா தெரியும். அவர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வைகோவுக்கு கனடா நாட்டில் 10 வங்கிகளில் பணம் வச்சுருக்காருங்கிறார். ஏன்னா என்கிட்ட துரை மாதிரி கோடிக்கணக்கான பணம் என்கிட்ட இந்தியாவிலையும் இல்லை, கனடாவிலையும் இல்லை. ஏன்னா அவர்கிட்ட கனடாவில் 10 வங்கியில் பணம் இருக்குது, நாங்கள் பார்த்துருக்குறோம். கனடா நாட்டில் நம்ம இங்கே இந்தியாவில் இருக்கிற வங்கிகளிலே பணம் போட முடியாமல் இருக்காங்க எத்தனையோ பேர். அரசியல்வாதிகள் நீங்கள் எப்படி வந்தால் வெளிநாட்டில் போய் கனடாவில் 10 வங்கிகளில் பணம் வச்சுருக்கீங்கன்னு எப்படி பணம் வந்தது? நீங்கள் ஆட்சியிலேயே இல்லையே. அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிற ஒரு ஆளாலே 10 வெளிநாடுகளில் 10 வங்கியில் வச்சுருந்தா அப்போ எப்படி தமிழ்நாட்டினுடைய நிலைமை? அப்போ ஸ்டாலினுக்கு எத்தனை நாட்டில் எத்தனை வங்கியில் இருக்கும்? இந்த ஸ்டாலின்கிட்ட பணம் வாங்குகிற திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட்டு அவங்களுக்கு சொல்ல தேவையில்லை. சீனாவிலேருந்து வருது, ரஷ்யாவிலேருந்து பணம் வந்துடுது, பெரிய லெவலில் பணம் வந்துடுது. அதனால் அவங்களுக்கு கவலை இல்லை. மற்றவங்களுக்கு எப்படி பணம் வந்தது? இந்த ஈடின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான், இந்த இன்கம் டேக்ஸ்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுறான்னு தெரியுமா? நமக்கு பாவம் சம்பளம் வாங்குகிறான். உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டோட இணைக்கலைன்னா அவனை பணம் எடுக்க முடியாதுங்கிறான். அட்டகாசம் பண்ணுறான், அட்டூழியம் பண்ணுறான் இன்கம் டேக்ஸ்காரன். பாவம் நேர்வழியில் சம்பாதிக்கிறவனை ஆதார் கார்டை இணைக்கிறானே. எப்போ வைகோவுக்கு 10 வங்கிகளில் கனடாவில் பணம் இருக்குதுன்னு சொல்லி சத்யா சொல்கிறாரு. வைகோ அக்கௌண்ட்டை இணைச்சிங்களா ஆதார் கார்டோட? துரை வைகோ அக்கௌண்ட்டை இணைச்சிங்களா ஆதார் கார்டோட? இடி உலகம் பூரா இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையை பார்க்குறீங்களே, சட்டத்துக்கு விரோதமான பண பரிவர்த்தனைன்னு ஆளுகளை பிடிக்கிறீங்களே. துரை வைகோக்கு இவ்வளோ இருக்குன்னு ஒரு ஆள் ஓப்பனாக சொல்கிறாரு வீடியோலையே. அதை கேட்குறதுக்கு துப்பு கிடையாதையா உங்கள் ஈடிக்கு? உங்கள் இன்கம் டேக்ஸுக்கு இழிச்ச வாய்ந்தான் மாட்டினானா எல்லாரோடையும் இணைப்பீங்களே. இதை பேன் கார்டை இணைக்கணும், ஆதார் கார்டை இணைக்கணும். ஏன் ஆதார் கார்டை ஓட்டு இதில் இணைங்களேன்? ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் போலியான வாக்காளர்கள் இல்லாமல் இருந்திருப்பாங்கல்ல. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டராகவே வந்திருக்க முடியாதுல்ல. அதான் கத்துறாரு. இந்த இதுக்கு எதுக்கு கத்துறான் அவ்வளோ பேரும்? திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் குதிக்கிறவன் பூரா யார்? அக்கல்ல ஓட்டில் ஜெயிக்கிறவன் தானே. இன்னைக்கு துரைமுருகன் குதிக்கிறார். ஏன்னா அவர் அனுபவிச்சவர். கருணாநிதி பக்கத்தில் வலது கையாக இருந்தவர். இந்த கள்ள ஓட்டில் எப்படி ஜெயிக்கலாங்கிறதெல்லாம் கண்கூடாக பார்த்தவர். அதனால் அவர் சொல்கிறார், மாற்றக்கூடாது வாக்காளர் பட்டியல், செத்தவன் இருக்கட்டும்யா, நான் எப்படி ஜெயிக்கிறது? போனதிலே தபால் ஓட்டில் ஜெயிச்சேன், எந்த தடவை ஜெயிக்கவே முடியாது. நீ வாக்காளர் பட்டியலை மாற்றினா எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம், வாக்காளர் பட்டியலை மாற்றாதங்கிறாங்க. நாடு எங்கே போய்கிட்டு இருக்க பாருங்கள். இப்படியாம் படிக்காத முட்டாள்கள் வந்து அரசியலை ஆக்கிரமித்து விட்டார்கள். எது நல்லதோ அதை செய்ய மாட்டேங்கிறான். அரசாங்கங்களும் பாருங்களேன், அரசியல்வாதி கொள்ளையடிக்கிறதை எவன் தட்டி கேட்குறான்? நம்மளை வந்துக்கிட்டு இன்கம் டேக்ஸ்லேருந்து இது அனுப்புகிறான். ஒரு தடவை நீ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலை, வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யலை, ஏன் வைகோவை கேளுங்கப்பா, துரை வைகோவை கேளுங்க, கேட்குறதுக்கு துப்பு கிடையாத. போவீங்க ஏவா வேலு வீட்டில் ரைடு அடிப்பீங்க, அப்படியே தூக்கிட்டு வருவீங்க, வெளியிலேயே சொல்ல மாட்டீங்க. அவன் அவங்க ஆடிட்டர் அங்கேருந்து வருவாங்க, நீங்களும் அவங்களும் பேரம் பேசிக்கிட்டு உங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே அமைக்கிடுவீங்க. இதுதானே இன்கம் டேக்ஸு. ஆக நாடு எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டில் ஆட்சியில் இல்லாதவன்லாம் கோடீஸ்வரனாக இருக்கான், ஆட்சியில் இல்லாதவன்லாம் வெளிநாட்டில் பணம் போட்டுக்கிட்டு இருக்கான்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த ஜனநாயக நாடு இயங்கி கொண்டிருக்கிறது என்பது ஜனநாயகத்துக்கே கிடைத்த மிகப்பெரிய கேவலம் அப்படிங்கிறது இந்த வைகோ மேட்டரில் வேறு என்னத்தை சொல்கிறது? இதை தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இந்த கருத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவோம்.
அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது இந்த இபிஎஸ்ஸுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஒரே தகவல் மோதிடுச்சு. இபிஎஸ் ஏதோ சொல்லிட்டாரான், கம்யூனிஸ்ட்டுக்கு எங்கே இருக்கீங்கன்னுட்டாரான். உடனே நாவடைக்கு பேச வேண்டும்ங்கிறான் கம்யூனிஸ்ட்டு. என்ன நாவடைக்கு எங்கே இருக்கோம்னா என்ன அர்த்தம்? நாங்கள் தானே தான் கேட்குறோம். நாடே கேட்குதியா எங்கேயா இருக்கீங்க? கம்யூனிஸ்ட்டே ஓச்சையா? உங்கள் வேதாந்தம் போச்சையா? எங்கேயா உங்களுக்கு ஓட்டு இருக்குது? அந்த காலத்தில் உங்களுக்கு பணம் பூரா ரஷ்யாவிலேருந்து சீனாவிலேருந்து வருதுங்கிறது நாடு இருந்த கதை. அங்கேருந்து பணம் அனுப்பிடுவான், நாடு இருந்த கதை. ஆனால் இப்போ அந்த காலத்திலாச்சும் கொஞ்சம் கம்யூனிஸ்ட்காரன் தெரியுவான். இவங்க எதுக்குன்னா தொழிலாளர்கள்னு தூக்குவான். அவனுக்கு வேலைக்கு வந்து போராட்டம் பண்ணுவேன், தொழிலாளர்களை காப்பாற்றணும். எங்கேயா தொழிலாளர் இருக்கா? உன் தொழிலாளன்னா இப்போ வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வெளிநாட்டு கம்பெனிக்கும் போயிட்டான். அவன் என்ன கேட்குறான்? நீ அவன்கிட்ட போய் என்ன சொல்ல? உன் வேலைக்கு பாதுகாப்பு கம்யூனிஸ்ட்டு நாம் அவங்க வேலையை நம்பி நான் இல்லையா? இன்றைக்கி ஒரு வேலை ஒரு வருஷம் இருப்பேன், அதை விட அதிக சம்பளம், முன்னேறி போய்கிட்டே இருக்க. நீ இன்னும் கம்யூனிஸ்ட்டுன்னு சுத்தியலையும் வச்சுக்கிட்டு கதிரர் வேலையும் வச்சுக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன்னு அவன் கேட்குறான். தொழிலாளன் ஏன் அவ்வளவு தொழிலாளர் பேசுகிறீங்களே? இன்றைக்கி துப்புரவு தொழிலாளர்கள் பாவம் ரோட்டில் உட்காந்துருக்காங்கல்ல. உதயநிதி வந்து பிரியாணி வாங்கி போட்டார் போன மழைக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு. இப்போ ஏன் அந்த கூட்டத்தில் வந்து பேச வேண்டியதானே? அவங்க கேட்குறத கொடுக்க வேண்டியதானே? துப்புரவு தொழிலாளி எவ்வளோயா கேட்டுற போகிறான்? அவனுக்கு எவ்வளோ சம்பளம் வரும்? இன்னும் லட்சக்கணக்கிலையா வந்துடும்? பாவம், எனக்கு பணி பாதுகாப்பு கொடுக்குங்கிறான். ஏன் உன் கம்யூனிஸ்ட்டு போய் இங்கே குடி பிடிக்க வேண்டியது தானே துப்புரவு தொழிலாளருக்கு? ஏன் உங்கள் ஸ்டாலினில் 50 கோடி கேட்க, 25 கோடி 50 கோடின்னு எலெக்ஷனுக்கு கேட்க தெரியுதே? அதை இப்போ போய் இந்த பாவம்ப்பா இந்த துப்புரவு தொழிலாளர், அவன் தொழிலாளர், நான் தொழிலாளருக்கான கட்சி அப்படின்னு கேட்க வேண்டியது தானே? எங்கள் ஆள் அட்ரஸே காணா. அப்போ என்ன அர்த்தம்? ஏபிஎஸ் சொன்னது ரைட்டு தானே? எங்கே போய்விட்டா கம்யூனிஸ்ட் இருக்கிறதே தெரியலன்னு உண்மை தானே? எப்போ வருவீங்க நீங்கள்? எலெக்ஷன் அப்போ வருவீங்க. 2 சீட்டு இப்போ எம்பின்னா 2 சீட்டு, வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 1 சீட்டு. எம்எல்ஏனா வலது கம்யூனிஸ்ட்டுக்கு 4 சீட்டு, இடது கம்யூனிஸ்ட்டுக்கு 8 சீட்டு, 10 சீட்டு. ப்ளஸ் இப்போ கற்றுக்கிட்டீங்கல்ல 50 கோடி. அவன் தான் எலெக்ஷன் கமிஷன்லேயே சிலிக்கிறதுப்பா அவங்கள. அதனால் உங்களை வந்து அவர் இபிஎஸ் சொன்னது வந்து தப்பு இல்லை. நாட்டு மக்களே உங்களை அப்படித்தான் சொல்கிறாங்க. கம்யூனிசம் இல்லாமல் போச்சு, அழிந்து விட்டது. அதனால் நீங்களும் ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு பாவம் வந்தவர் உங்கள் ஸ்டாலின் உங்களுக்கும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னா அவர் மாதிரி ஒரு ஏமாளி யாரும் இல்லை. அதனால் இபிஎஸ் சொன்ன கருத்து சரிதான் அப்படிங்கிறது தான் நாட்டு மக்களோட கருத்து. என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, நாட்டு மக்களே இதைத்தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது மறுபடியும் அயோக்கியத்தனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலில் வாசலில் இந்த ஈவேராங்கிற ஒரு ஆள் சிலையை வச்சு கடவுளை நம்புவோன்னு முட்டாள்னு எழுதினாங்க. எழுதி வச்சுருக்கான் அண்ணன். இவன் ஆட்சி நடக்குது. அங்கே இங்கே திருவண்ணாமலையில் ஈஸ்வரன் கோயிலுக்கு நடப்பாதை போகிறாங்க. பௌர்ணமி போவாங்க கிரிவல பாதையில். அங்கே போய் கருணாநிதி சிலையை வச்சான் இந்த ஆட்சியில். நாசிகர் சிலையை காரி துப்புறான். போகிறமெல்லாம் திட்டிக்கிட்டு தான் போகிறான். கிரிவலத்தில் லட்சக்கணக்கான பேர் போவாங்க. லட்சக்கணக்கான பேரும் காரி துப்பிட்டு தான் போகிறாங்க அந்த சிலைக்கிட்ட போகுது. பாவீங்களா? ஈஸ்வரன் மூஞ்சியை பார்க்கலான்னு வந்தால் இந்த மூஞ்சியை பார்த்துட்டேன். இது நான் கற்பனைக்காக சொல்ல. அங்கே நீ ஒரு ஸ்பீக்கரை வைங்க, எத்தனை பேர் திட்டான்னு பாருங்க. அது நாசிகம் முத போய் அங்கே வைக்கலாமா? ஈவேராவை கூட்டு போய் இதில் வச்சாங்க, அதில் ஸ்ரீரங்கத்தில். அதை ஏதோ பேசுனார் கண்ணன் இடிப்பெண்ணா கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இப்போ முருகருக்கு போயிட்டான். ஈஸ்வரனை விட்டு இப்போ முருகருக்கு 4ஆம் படை வீடு சுவாமிமலை. எவ்வளோ பெரிய இது! முருகரின் 6 படை வீட்டில் 4ஆம் படை வீடு. நேற்று கருணாநிதியோட நினைவு நாளில் வெக்கமான ரோஷம் சூடு சொல்லணும் கொஞ்சம் கூட இல்லாமல் 4ஆம் படை வீடு சாமி மலையில் கருணாநிதி ஃபோட்டோ வச்சு, வாசலில் கருணாநிதி ஃபோட்டோ வச்சு மாலையை போட்டிருக்காங்க. இதை விட என்னத்தை சொல்கிறதுங்க? இவர் என்ன கேள்வி கேட்குறது சொல்லுங்கள்? வெக்கமாக இல்லை? உங்களுக்கு தான் கோயிலே சாமியே இல்லைங்க, கோயிலே இருக்கக்கூடாது. நீங்கள் பிள்ளையாரை செருப்பால் அடிச்சிங்க. பிள்ளையாரை செருப்பால் அடித்த கூட்டத்துக்கு தலைவர் அவர் படத்தை கொண்டு போய் அது இதில் முருகர் கோயிலில் வாசலில் வைக்கிறாங்கன்னா எவ்வளோ திமிரு இருக்கணும் எங்களுக்கு? இது யார் தான் இதை சொல்கிறது? இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், வயிறு எரியுது. சாமியை செருப்பால் அடித்த கூட்டம் அது. வெக்கம் இல்லாமல் இங்கே போய் ஃபோட்டோவை மாட்டிக்கிட்டோம், மாலை வர போகிறோம். அதனால் கூடிய சீக்கிரம் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. தெய்வ குற்றத்துக்கு ஆளாகிறீங்க, இருக்குது. நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். தெய்வ குற்றத்துக்கு ஆளாகும் உங்களை தெய்வமே தண்டிக்கப் போகிற நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவரை
இந்த கோயிலை அசுத்தப்படுத்தாதீங்க, எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல, அந்த சேகர்பாபு செஞ்ச வேலையா என்னன்னு தெரியல, அந்த ஃபோட்டோ வச்சு மாலை ஃபோட்டோ வச்சது சேகர்பாபு செஞ்ச வேலையாக தான் இருக்கும். அந்த ஆள் தானே போய் செருப்பு தூக்கி அந்த பக்கம் வைக்கிறது, காலை தொட்டு கும்பிட்றது, துர்காதித்த ஸ்டாலின் காலை தொட்டு கும்பிட்றது, இந்த வேலையில் அந்த ஆள் தான் பண்ணுவார். அதனால் அந்த ஆள் வேலையாக தான் இருக்கும். சொல்லிடுறேன், சுவாமிமலையை சுத்தப்படுத்துங்க, சுவாமிமலை அங்கே இவங்கெல்லாம் இருப்பீங்க, நல்லா ஊற்றி கழுவுங்க அந்த இடத்த அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த விஷயத்தில். சுவாமிமலையில் கருணாநிதி படத்தை வைத்து மாலை போட்டதற்கு நம்முடைய கண்டனத்தையும் இந்த கருத்தையும் பதிவு செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்த கருத்து. அடுத்தது ட்ரம்ப். அது நிறையா அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் பேசணும்ல. ட்ரம்ப்பு இந்தியா பொருட்களுக்கு 50% வரி போட்டார். போட்டோன்னே எல்லோரும் கோவப்படுறாங்க. ட்ரம்ப் எப்படின்னா நல்ல விஷயத்தையும் செய்வார், கோமாளித்தனமும் அப்பப்போ பண்ணுவார். ஆனால் இருந்தாலும் கோமாளித்தனம் பண்ணாலும் அது என்ன பண்ணும், அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா அவங்க நாட்டுக்கு சாதகமாக உள்ள கோமாளித்தனத்தை பண்ணுவார். அவங்களுக்கு அதுதான் பண்ணுவார். நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியருங்கள்லாம் நிறையா அமெரிக்கா போயிட்டு வேலை பார்க்குறாங்க. அந்த வெளிநாட்டால் உள்ள விடாத, ஏன் அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்கிறாரு. என்னமெல்லாம் கோவப்படுறான். ஆனால் அவர் சொல்கிறது அவங்க நாட்டை பொறுத்தவரை ரைட்டு தானே, என் நாட்டுக்காரனுக்கு வேலை கொடுயா. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வட இந்திய தொழிலாளர் வந்துட்டான் எல்லாத்தையும் வரட்டுன்னு சொல்கிறோம்ல, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்குறோம்ல, அதைத்தான் அந்த ஆள் சொல்கிறாரு ட்ரம்ப்பு. எல்லாரும் திட்டுறாங்க. ஆனால் அந்த ஆள் அமெரிக்காவை பொறுத்தவரை அவர் அமெரிக்கர்களுக்கு நன்றி சொல்லுது, நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 50% வரியே விட்டார். அது ரொம்ப முக்கியமான வேலை. ஏன் போட்டாருன்னா, அவங்க ரொம்ப நாளாக ஒவ்வொரு ஊருக்கும் தாதா இருப்பான். அது மாதிரி உலகத்துக்கு தாதா இந்த வந்தான் அமெரிக்கா. அவன் இந்த ரஷ்யாங்கிற இன்னொரு தாதா பெருசாக வந்துடக்கூடாதுன்னா அவங்களுக்கு எதிராக பண்ணிக்கிட்டே இருப்பான், வெளியிலேயே தெரியாது. அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நாட்டுக்கு கெட்டது பண்ணுவான். இப்போ நம்ம ரஷ்யாட்டிருந்து பெட்ரோல் நிறையா வாங்குகிறோம், ஈரான்கிட்டருந்து வாங்குகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, ரஷ்யாட்டிருந்து எதுவும் வாங்கணும், வர்த்தகம் பண்ணாதே, ரஷ்யா பெருசாகிடக்கூடாது, நீ இவ்வளோ டாலரை இத்தனை லட்சக்கணக்கான டாலருக்கு நீ பெட்ரோலை வாங்கினா ரஷ்யா பலமாயிடுவான், ஆயுதத்தை பண்ணுவான், எனக்கு ஆபத்து அப்படிங்கிற சுயநலம். ஈரானுக்கு கொடுக்காத, அவர் இஸ்ரேலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, நான் இஸ்ரேலை ஆதரிக்கிறோம், அதனால் ஈரானுக்கு கொடுக்காத, எப்போ அப்படி தான் சுயநலம் பேசுவாங்க. நீங்கள் அவனை பகிச்சிக்கக்கூடாது. நல்ல பிரைம் மினிஸ்டர், பிரதமர் மூளை இருக்கிற பிரைம் மினிஸ்டர்னா தாதாவை பகிச்சிக்க மாட்டான், அமெரிக்காங்கிற தாதாவை பகிச்சிக்க மாட்டான். ஏன்னா அவன் சிஐஏன்னு வச்சுருக்கான், உளவு பிரிவு, அங்கே சொல்லி ஆளை கொலை பண்ணிடும். அப்படி தான் ராஜீவ்காந்தியை பண்ணாங்க. ராஜீவ்காந்தியை பண்ணதெல்லாம் அமெரிக்காவோட சிஐஏடைய வேலை தான் நான் பல இதில் பேசியிருக்கேன். அவர்களுக்குத்தான் அதில் மிகப்பெரிய ரோல் இருந்தது. மொசாய்டு, இஸ்ரேலுடைய மொசாய்டை வச்சு தான் அடித்தாங்க. ஏன் அடித்தாங்கன்னா, ராஜீவ்காந்தி பெட்ரோல் போட விடலை. அமெரிக்க விமானங்களுக்கு ஈராக் அடிக்கும்போது இந்தியாவில் பெட்ரோல் போடுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சிஐட்டு சொல்லி காலி பண்ணிட்டான். அதனால தான் பெரிய நாடுகள்லாம் அமெரிக்காவை பார்க்க மாட்டான், ஆளை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவான். இப்போ இருந்தாலும் கோமாளித்தனம் பண்ணுறாருன்னா அவங்க நாட்டுக்கு இது பண்ணிட்டு, ஆனால் அவ்வளோ கோமாளித்தனம் பண்ணார்ல, பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. இன்றைக்கி ஒரு நல்லதும் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில் நான் மத்தியஸ்தம் செய்யவில்லை. இங்கே இருக்கிறவெல்லாம் குதிச்சானே. அப்போ இந்த புக் எழுதிட்டு இருப்பார் ஒரு ஆள், வெங்கடேஷன். போய் இதில் பேசுனீங்களாப்பா வெங்கடேஷன், உங்களை தான் கேட்குறேன், காதில் விழுகுதா, என் வீடியோவெல்லாம் பார்க்குறீங்களா, நாக்கு தொங்க போட்டு இருக்கணுமே. நான் கேட்ட கேள்வியில் என்ன சொன்னீங்க இன்றைக்கி, அவர் மத்தியஸ்தம் செய்யலைன்னு சொன்னார், அதுக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லையா யார், மோடி. அதனால் இந்தியாவை ஒரு கோழை நாடாக்கிட்டீங்கன்னு இந்தியாவை போய் திட்டினார். நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டோம். நீ யாரை, மோடியை திட்டு, ட்ரம்பை திட்டு. நாட்டை திட்டினா நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்போம், விரட்டும் தமிழ்நாட்டை விட்டு ஓடுறா பாகிஸ்தானுக்குன்னு. பாகிஸ்தான் குடி புட்டிக்கிறவனெல்லாம் அடித்து துரத்துவான், வெளியில் போடா, இந்த நாட்டில் உனக்கு வேலை இல்லை, இந்த நாட்டில் விளையிற நெல்லை சாப்பிட்டுட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணுற துரோகிகளான்னு பேசுகிறோம். வெங்கடேசன் இருந்தாலும் சரி, திருச்சி சிவார் யார் இருந்தாலும் சரி, நம்பிக்கை துரோகிகளுக்கு இந்த நாட்டிலே இடமில்லை. தேசப்பற்று இல்லாதவனுக்கு இடமில்லை. போயிரு, பாகிஸ்தானுக்கு போ, இல்லை நைஜீரியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே போ, அங்கே போய் ஃப்ராடு பண்ணிட்டு உட்காரு அப்படின்னு தான் சொன்னோம். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு ட்ரம்ப்பு, நான் மத்தியஸ்தம் செய்யவில்லை, பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் தான் என்னிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள், அதனால் தான் நான் இந்தியாவிடம் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே போவீங்க மூஞ்சி வச்சுக்கிட்டு திருச்சி சிவா? இந்தியா பாகிஸ்தான் இடையேயான தாக்குதலை நிறுத்த தாம் எந்த மத்தியஸ்தமும் செய்யவில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம்.
பாகிஸ்தான் ராணுவம் கெஞ்சியதாலேயே தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக பிரதமர் மோடி திட்டவட்டமாக கூறிய நிலையில் திடீர் அறிவிப்பு. எங்கே போவீங்க வெங்கடேசன்? நீங்கள் திருமாவளவன் எங்கே போவீங்க? அதனால் இவ்வளவு கெட்டதையும் பண்ணிட்டு நல்லதையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்ம வந்துக்கிட்டு இந்த ஒரு ட்ரம்ப் செய்கிற கோமாளித்தனத்தை எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அவங்க நாட்டுக்கு நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக அவர் செய்வார். தன்னுடைய எதிரிகளை வளர விடக்கூடாது ரஷ்யாவை அவங்கள அப்படிங்கிறதுக்காக அவர் செய்வார். இதை மோடி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அமைதியாக தான் இருக்கார். அவர் அப்படி தான் பேசுவார். உலக அரசியலை தெரிந்தவர்கள் ட்ரம்ப்பை பொருட்படுத்த மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆள் 5 போரை நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லி அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இப்போ பரிந்துரை செஞ்சுருக்காங்க. இவ்வளோ பண்ணுறாரு. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரக்கூடாது, அது நிறுத்தணும்னு நினைக்கிறார். அதனால் அவர் நமக்கு ஒரு அரசியல் கோமாளியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் நாட்டுக்கு பொறுத்தவரை அவர் அவங்க நாட்டுக்கு சாதகமான விஷயத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த சப் இன்ஸ்பெக்டர் என்கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு சப் இன்ஸ்பெக்டராக கொலை பண்ணிட்டாங்கல்ல, அந்த விஷயத்தில் அந்த கொலை பண்ணவரை என்கவுண்டர் சுட்டு கொண்டுட்டாங்க. இது பல பிரச்சனை பேசப்படுது. நம்ம பேசலை. என்ன பேசவே பயமாக இருக்கு. என்ன பண்ணுறான்? எதையாச்சும் இப்போ அவன் இவனை வெட்டினான் இவன் வெட்டினானா, இவன் தான் போய் ஆராய்ச்சி செய்கிறான்னா 2-3 கட்சிக்காரங்க இருக்காங்க வெக்கமே இல்லாமல். அங்கே போய் நின்றுக்கிறான். அவன் என்ன ஜாதி, இவன் என்ன ஜாதி, அவன் ஏன் ஜாதி, இவன் அவன் ஜாதியா, அப்போ அவனை வெட்டுறது ரைட்டியா, ஏன் ஜாதியா தப்பு, அதெல்லாம் தப்புயா அப்படின்னு ஆரம்பிச்சிடறான் ஆராய்ச்சியில். மனசாட்சிப்படி பேச முடியலையே இப்போ. அதனால தான் இது எதுக்குடா அந்த வம்பு, எதை சொன்னாலுமே ஜாதி கோணத்தில் பார்ப்பாங்க, மனசாட்சிங்கிறது போயிடும் அப்படின்னு தான் நாம் அதை பற்றி பேசலை. இப்போ என்கவுண்டர் நடந்த உடனே நிறைய சேனல் எனக்கு ஃபோன் பண்ணி பேட்டி கொடுங்கன்னாங்க. எனக்கு வேலை இருக்குன்னு யாருக்கும் பேட்டி கொடுக்கல இது விஷயமா. அதனால் நம்ம சேனலில் இதை பதிவு செய்ய விரும்புகிறோம். என்கவுண்டர் இது பார்த்திங்கன்னா, இது இந்த திமுககாரன், இவன் ஒரு சமூக விரோதி. இவங்கெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இதில் போய் அரசியலை கொண்டு வரான். அவன் அதிமுககாரங்க, அதிமுகவில் தான் கூலிப்படை வச்சு பண்ணிட்டாங்கன்னு கேவலமான. நீங்கள்லாம் மனுஷங்களே, என்ன மண்டையில் மூளை இருக்கா? உங்களுக்கெல்லாம் புத்திங்கிறதே இருக்காதா? அரசியல் பேசு. ஒரு கொலையிலையா போய் அரசியலை பேசுகிறது? கொலையில் அரசியலை பேசும் எவனையும் மன்னிக்கக்கூடாது நம்ம. அது என்ன கலரை அரசியல் கலரை பூசினாலும் ஜாதி கலரை பூசினாலும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பண்ணை வீடு அதிமுக எம்எல்ஏக்கு சொந்தமானது. பண்ணை வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவன் பையனும், அப்போ அவன் பையன் வெட்டிவிட்டான். பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஏதோ இதை வெட்டிவிட்டாங்கன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். எஸ்ஐ வராரு கூட ஒரு போலீஸ்காரனோட. யாரை வெட்டினான்னு கேட்குறாரு பாணியில். இன்னொரு பையன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பாவை எங்கள் அண்ணன் வெட்டிட்டார், எங்கள் குடும்ப சட்டை வழக்கு போட்டுறாதீங்க, கேஸ் போட்டுறாதீங்கிறான். அவர் இல்லை, நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன்னு வெட்டிட்டான். இதுதான் இதில் அரசியலே இல்லையே. அதிமுக எம்எல்ஏ எங்கே வந்தார்? இவன் என்ன சொல்கிறான், அந்த திமுக முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறான். அதாவது பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இந்த எஸ்ஐ இருந்தாராம். இவர் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதிமுக சம்மந்தப்பட்டவர்களை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த எம்எல்ஏ கூலிப்படையை வச்சு எஸ்ஐயை வெட்டி விட்டாராம். ஃபோனு பண்ணி இவரே வர வச்சு. இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு இந்த முட்டாள்களை தவிர, திராவிட முட்டாள்களை தவிர எவனும் இப்படி பேச மாட்டான். ரெண்டாவது, அந்த வெட்டின ஆளை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க போலீஸ் என்கவுண்டர் பண்ணது தப்புன்னு யாரும் பேசாதீங்க. இப்போ நான் மனசாட்சிப்படி சொல்கிறேன். நிறைய இடங்களில் போலீஸு தப்பு எல்லாம் பண்ணுறான், அதை விட்டுருங்க ஒரு பக்கம், அதெல்லாம் இருக்கட்டும். லஞ்சம் வாங்குகிறான், தப்பு பண்ணுறான், இந்த பாவம் இந்த பையனை போட்டு அஜித்குமார் மாதிரி ஆளை போட்டு அடிக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் காவல்துறை அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும். அந்த யூனிஃபார்முக்கு சாதாரண நேரத்தில் நம்ம மதிப்பு கொடுக்கணும். இப்போ எங்கே பார்த்தாலும் போலீஸ் அடிக்கிறான். டிராஃபிக்கில் நிறுத்தினா ஃபுல் தண்ணியில் வரான், டாஸ்மாக்கு போதையில் வரான், அடிக்கிறான், போலீஸ்காரனை இது பண்ணுறான். ஸோ போலீஸ் அப்படின்னா ஒரு பயம் இருக்கணும் நாட்டில். அவன் தப்பு பண்ணான்னு அவன் அப்புறம் தண்டிப்போம். தப்பு பண்ணால் அடிக்கக்கூடாது. அந்த யூனிஃபார்மில் இருக்கிறவனை அடிக்கக்கூடாது. அடித்தா அவன் உதைக்க தான் செய்யும், திருப்பி உதைப்பான். அதை நம்ம கேட்கவும் முடியாது. அவனுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்குல்ல. எஸ்ஐ ரிவால்வர் கை துப்பாக்கி கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையில். எல்லாருக்கும் கை துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. நிறைய போலீஸ்காரங்க அதை எடுத்துகிட்டு போகிறதே இல்லை. ஏன்னா அதை எடுத்துகிட்டு போகிறது பெரிய தலைவலி. உங்களுக்கு தெரியாது காவல்துறையில் கண்டிஷன். அந்த துப்பாக்கியை நீங்கள் கொண்டு போய் தொலைச்சி போச்சு, நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிடுவான். அவங்கள எங்கேயா போச்சு துப்பாக்கியில் ஒரு குண்டு குறைச்சதுன்னா உங்களை காலி பண்ணிடுவான்.
துப்பாக்கியை வேற எவனாச்சும் தூக்கிட்டு போனால் உங்களுக்கு இது முடியாது. இதுக்கு பயந்துக்கிட்டே அவனை எதுக்கு துப்பாக்கி நம்ம சும்மா லத்தி கம்பிலே போகணும் வரான். அவனை வந்துக்கிட்டு கொலை செய்கிற அளவுக்கு போவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காவல்துறைனா அதை கடமையை செய்கிறவன் அவனில் கெட்டவன் இருந்தாலும் ஒரு சில நல்லவர்களும் அங்கே இருக்காங்க. நிறையா நல்லவர்கள் அங்கே இருக்காங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். கடமை உணர்வு கொண்டவங்க இருக்காங்க. எல்லாத்தையும் சுடுறது, அவனை போட்டு அடிச்சுறது, வெட்டுறது, குத்துறதுன்னா அவன் சுடத்தான் செய்வான். அதை வந்துக்கிட்டு நம்ம மனித உரிமை இயக்கத்தின் சார்பாக நான் பேசுகிறேன். அப்போ எப்படி அவனை என்ன துப்பாக்கியால் சுடலாம்பா? மனித உரிமையை பற்றி பேசுகிற செத்தவனுக்கு அங்கே ஒரு எஸ்ஐ செத்துருக்கான அவன் மனித உரிமையை பற்றி எவன் பேசுகிறான்? ஏதாச்சும் எவனாச்சும் வந்து பேசலானா? அதனால் அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவனும் பாதிக்கப்பட்டவன். அதனால் அந்த என்கவுண்டரை பொறுத்தவரை அதை நம்ம எதிர்க்க முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கொலை தான். அதனால் நம்ம அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். அவர்களை எதிர்த்து இப்போ இதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அது சாதகமாக போய்விடும். அப்படிங்கிறது தான் இந்த என்கவுண்டரில் நடந்த விஷயம். இதில் அரசியலுக்கு இடமில்லை. இந்த திமுக புல்லுருவி ஊரா அதை அரசியலாக்கணும்னு நினைக்கிறோம். நான் அதிமுகவுக்காக பேசலை. அந்த அதிமுக மேலே யாருன்னே எனக்கு தெரியாது. நியாயம்னு ஒன்று இருக்குது. அப்படி ஏதாவது இதை நிறைய பேர் இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. இன்றைக்கி அந்த பகுதியிலேருந்தே ஒருத்தர் பேசி, ஏன் நீங்கள் பேசலை சார், இவ்வளோ அக்கிரமம் நடந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள் அவர் நேர பார்த்த விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னார். அதன் அடிப்படையில் தான் இதை பண்ணுறோம். எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க, அந்த என்கவுண்டர் பண்ணினதில் நம்ம எதிர்க்கக்கூடாது, நியாயப்படுத்தவும் கூடாதா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. முல்லை முள்ளால் தான் எடுக்கணும். கத்தி எடுத்தவனுக்கு அவங்க கத்தி இல்லைன்னா அவங்க நாளைக்கு பணி செய்ய முடியாது. அது ஒன்று. இதில் அரசியல் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் நம்முடைய கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.